இப்போது இந்த செட்டோட சப்செட் எழுத சொல்கிறாங்க. நம்ம எப்படி எழுதலாம்னா, பவர் செட்டும் சப்செட்டும் ஒன்று தான். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒன்று தான். இது நம்ம எழுதலாம். என்னன்னா, எந்தெந்த வகையில் இதை எழுதலான்றது தான் இந்த சப்செட்டுங்கிறது. இப்போது எப்படி எழுதலாம் அதை? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு முதல்ல நல் செட்டு எப்போ எழுதினாலும் சரி ஒரு நல் செட் எழுதிங்க. அப்புறம் தனியாக பிரித்து எழுதிங்க. ஏ தனியாகவும் அடுத்த எலமெண்ட் தனியாகவும் பிரித்து எழுதிங்க. அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து எழுதிங்க. நல் செட்டோட ஃபேமஸ் ஒரு காமன் கண்டிஷன் என்னென்னா, நல் செட்டும் அந்த ஒரிஜினல் செட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? நல் செட்டும் அந்த ஒரிஜினல் செட்டும் ரெண்டுமே கன்ஃபார்மாக இருக்கணும். ஓகேவா? ஒரிஜினல் செட்னால் இந்த செட்டு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒரு நல் செட்டு. அப்போ நடுவில் வரதை நீங்கள் பிரித்து தனித்தனியாக எழுதிக்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம இதை எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நல் செட்டு அப்புறம் ஏ அப்புறம் பி அப்புறம் என்ன வருது? இது திரும்ப இந்த இந்த செட்டு திரும்ப ரிப்பீட் ஆகணும் இல்லையா? ஏபி. அப்போ இதோட செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பி ஆஃப் பி இல்லையா? பி ஆஃப் பி. இது எப்படி எழுதலாம்? நல் செட்டு கண்டிப்பாக வரணும் இல்லையா? 1 அப்புறம் 1 வரும், அப்புறம் 2 வரும், 3 தனியாக வரும், அப்புறம் 1 2 1 2 அப்புறம் 2 3 அப்புறம் 1 3 அப்புறம் இந்த செட்டு இல்லையா? 1 2 3 கரெக்டாக? 1 2 3 4 5 6 கரெக்டு தான். 1 2 3 4 கரெக்டு தான் பண்ணிடுறேன். ஓகே. அடுத்து அப்படி தான் பி ஆஃப் டிங்கிறது எப்படி எழுதலாம்? முதல்ல நல் செட்டு கம்பல்சரி எழுதலாம். இப்போ தனித்தனியாக எழுதிக்கலாம். பி கியூ ஆறு எஸ்ஸு அப்புறம் பி கியூ ஆறு அப்புறம் கியூஆர்எஸ்ஸு அப்புறம் பிக்யூஆர் கியூஆர்எஸ்ஸு அப்புறம் பிஆர்எஸ்ஸு பிஆர்எஸ்ஸு அப்புறம் பிக்யூஎஸ்ஸு கியூஎஸ்ஸு அப்புறம் இந்த செட்டு ஃபுல்லாகவே இல்லையா? பிக்யூஆர்எஸ். இந்த நல் செட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்போ நல் செட்டுக்கு நல் செட்டு தான் இருக்கும். நல் செட்டுன்னு தான் அர்த்தம் இருக்குது. ஓகேவா? ஃபைன்னு பேர் இருக்குது. ஆனால் நல் செட்டை தான் இப்படி டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது 9th கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னா சப்செட் நம்பர் ஆஃப் சப்செட்டும் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது நம்பர் ஆஃப் எலமெண்ட் எவ்வளோ? நம்பர் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு 1 2 3 இல்லையா? இந்த ஃபார்முலாவில் இந்த எம்ங்கிறதுக்கு தான் இது வேல்யூ இல்லையா? எம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு 3 எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபார்முலா நமக்கு தெரியும் நல்லா. நம்பர் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு 2 பவர் எம். இங்கே எம்ங்கிறது தான் 3ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போது 2 பவர் 3 ஈக்குவல் டு 2 2s are 4 4 2s are 16 இல்லையா? அப்போது 16. இந்த நம்பர் பாருங்கள், இந்த 16லேருந்து -1 அவ்வளோதான் அது வேல்யூவு. ஓகேவா? 16லேருந்து -1 அப்படி இல்லை. நம்பர் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ தானே இது? ஆமாம். நம்பர் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ என்னது? 2 பவர் எம். அப்போது 2 பவர் எம் -1 ஈக்குவல் டு 2 பவர் எம் என்னது? 2 பவர் 3 ஈக்குவல் -1. சாரி, 2 2s are 4 4 2s are 8 தானே? 16 வராது இல்லையா? சாரி, தப்பு பண்ணிட்டேன். 2 2s are 4 4 2s are 8.
இப்போ பாருங்கள் 2 பவர் எம்மு நம்ம டேரெக்டாகவே பண்ணிக்கலாம் இல்லையா? என்ன பண்ணிக்கலாம் அதை நம்பர் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூங்கிறது 8. அப்போ 8 - 1 = 7. இவ்வளோ தூரம் குழப்ப தேவையில்ல. புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ சப்செட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சப்செட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே ப்ராப்பர் சப்செட்டு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி -1 பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கும்? எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு அந்த எக்ஸ் ஸ்கொயர் 100க்குள்ளே இருக்கணும். அப்போது எப்படி இருக்க நம்பரு 1 ஸ்கொயர் சார் 1, 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் இப்படியே போச்சுன்னா 10 ஸ்கொயர் வரும். 10 ஸ்கொயர்னால் 100 இல்லையா? 100 ஈக்குவல் இருக்குது, லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு. அப்போ 10. அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 10 இல்லையா? அப்போது இது எம் இல்லையா? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் சார் இது நம்பர் ஆஃப் சப்செட் எப்படி கண்டுபிடிப்போம்? தி நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் எம். எம்மு கண்டுபிடிச்சாச்சு 10 இல்லையா? அப்போது 2 பவர் 10ன்னா பவர் பண்ணினே வந்தால் என்னது 1024 வரும். அப்போது த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ -1 இல்லையா? இதை விட ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் சப்செட்டு, இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா அது சப்செட்டு. அப்போது இது எப்படி இருக்கும்? 1024 - 1 = 1023. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை எம்முன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? எம்முன்னு எடுத்துட்டா அப்போ நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் எம். இங்கே எம்ங்கிறது 4 இல்லையா? அப்போ 2 பவர் 4. அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 16. அடுத்த சம்மு நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ என்னான்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னா எம் ஈக்குவல் டு 0 தான். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் எம் இல்லையா? எம் என்னது 0. அப்போ 2 பவர் 0 ஈக்குவல் டு எனிதிங் பவர் 0 1. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஏ கேட்குறாங்க. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 256 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2 128 2 64 2 32 2 16 2 8 2 4 2 2 2 1 1 2 3 4 5 6 7 8. அப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது? இல்லை இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இது எப்படி எழுதலாம்? அப்போது பி ஆஃப் நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 2 பவர் 8ன்னு எழுதலாம். அப்போ நம்பர் ஆஃப் ஏங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு எம்ங்கிறது 8 இல்லையா? அப்போ எம் ஈக்குவல் டு 8. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.